உங்கள் பிரச்சனை தீர ஒரே வழி உண்டு. அதை கட்டளை கொடுங்கள். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், முதல்ல நடக்காது. ஏன்னா நீங்க கட்டளை கொடுக்கும் பொழுதே நீங்கள் மனசுல எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நடந்தாலும் நடக்கும், நடக்காம போனாலும் போயிடும். நீங்க எனக்கு அப்படி கண்ணை மூடிட்டு நான் ஒரு சின்ன கதை புத்தகத்தை படிச்சேன். கண்ணை மூடிட்டு ஒரு இந்த வசனத்தை படிச்சுட்டு வீட்டுக்கு முன்னால் அந்த மலையை பார்த்து உடனே கண்ணை மூடி மலையை பேர்ந்து அப்பால் போய் விழு அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா மலை இருந்துச்சான். திரும்ப நினைச்சேன், அது எப்படி நடக்கும்? நீ தான் நினைச்சிட்டியா, அப்ப எப்படி நடக்கும்? இதெல்லாம் பைபிளை எழுதாங்க. இவர் வந்து ஜெபிக்கிறதுனாலே நினைச்சிட்டாராம், நடக்காது நினைச்சிட்டார், நடக்காது நினைச்சா நடக்காது. அதனால இயேசு சொன்னார், அவர் நோக்கி சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய், சந்தேகப்படாமல் அவர் சொல்லுகிற அந்த விசுவாசத்தை நமக்குள் உருவாக்கிக் கொள்வது என்பது உடனே நடக்கிற விஷயம் அல்ல. ஒரு ஜெப கூட்டத்துக்கு வந்து பிரதர் எனக்கு தலையில கைவை ஜெபம் பண்ணுங்க, நான் விசுவாசம் விதிக்கணும் அப்படின்னா உடனே நான் கைவை ஜெபம் பண்ண உடனே நடக்கிற விஷயம் இல்ல. பை பிராக்டிஸ் வரும். யுத்தம் என்பது, யுத்தத்துக்கு அவர் என்ன செய்யறாராம்? பழக்குவிக்கிறார் என்றால் அது ஒரே நாள் நடக்கிற விஷயம். பழக்குவித்தல் என்றால், பழக்குவித்தல் என்றால் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற விஷயம். பிராக்டிஸ் பண்ணணும். பழக்குவித்தல் என்றால் அப்படிதான் பழகணும். சைக்கிள் ஓட்ட பழகணும். சைக்கிள் ஓட்ட பழகும் நண்பர்கள் பிடிச்சிக்கிறா, விட்டுறாரா, கை விட்டுறாரா, நண்பர்கள்